மென்டல் இஷ்யூவும் ஹெல்த் இஷ்யூ என்ன ஆகும், இதை நம்மளை கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும், ப்ரிப்பேர் பண்ண விடாது. பட் இஃப் யூ மெயின்டைன் கன்சிஸ்டன்சி டெஃபினட்டாக இந்த நீட் எக்ஸாமை கிராக் பண்ணலாம். ஓகே, ஸோ நீட் 2026 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஒன்லி ப்ராக்டிசிங் டிஃபிகல்ட் MCQ will get selected? No. So there's reality என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ the magic number, very very important. Okay, 40 MCQ questions solve பண்ணுங்க per day. Then அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, 60 இன்க்ரீஸ் பண்ணுங்க. Then you can increase this 80 இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதாவது இந்த 40லிருந்து 60 போகிறதுக்கு ஒரு 30 to 35 days ஆகும். அதுக்குள்ள you must increase this. Hi guys, welcome to Vettri NEET. நான் உங்கள் சிவகுமார், மாஸ்டர் டீச்சர் இன் வேதாந்து. நீட் எக்ஸாமுக்கு இன்னும் 200 days தான் இருக்கு. இந்த 200 daysல எப்படி நீட்டை கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ எண்ட் ஆஃப் த வீடியோ ஐம் கோயிங் டு கிவ் யூ த மேஜிக் நம்பர். இஃப் யூ நோ த மேஜிக் நம்பர், டெஃபினட்டாக உங்களால் நீட் 2026 எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். வில் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த ஐடியா. ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் இந்த 200 daysல ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த தியரி பார்ட். நான் இங்கே இந்த ஃபர்ஸ்ட் டேவை எடுத்துட்டேன் அப்படின்னா யூ ஹேவ் டு கம்ப்ளீட் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ ஹேவ் டு கம்ப்ளீட் தட் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. நீங்கள் ஃபர்ஸ்ட் தியரியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? அந்த தியரியை நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் என்ன எடுக்கணும், யூ ஹேவ் டு டேக் அ ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். ஷார்ட் நோட்ஸ் எடுத்துருக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபார்முலா ஷீட்டை மெயின்டைன் பண்ணணும். இந்த ஃபார்முலா ஷீட் லாஸ்ட் டைம் ரிவிஷன்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் எழுதும் போதும் நீங்கள் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா ஷீட்டை மட்டும் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், எந்தெந்த ஃபார்முலா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃபார்முலா நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் தியரி படிக்கும் போதே யூ ஹேவ் டு மெயின்டைன் திஸ் ஆல் தோஸ் திங்ஸ், ரைட்? அதே மாதிரி நீங்கள் எதை படிக்கணும், NCERTயை நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். NCERT நீங்கள் படிக்கும்போது எல்லா லைனையும் பை லைனையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் த பாயிண்ட் டு பாயிண்டர் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ கோ வித் சம்மரி, ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும், அந்த சாப்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஆல்சோ தியரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஸோ யூ ஹேவ் டு டூ தட் MCQ கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எந்த அளவுக்கு தியரியை புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டேரக்டாக டெஸ்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கோர் குட் மார்க். ஸோ நீங்கள் MCQ சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகே, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எடுத்தனா ஹியூஜாக சால்வ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஸ்டார்ட் வித் 40 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. 40 MCQ கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க பர் டே. தென் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, 60 இன்க்ரீஸ் பண்ணுங்க. தென் யூ கேன் இன்க்ரீஸ் 80 இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதாவது இந்த 40லிருந்து 60 போகிறதுக்கு ஒரு 30 to 35 days ஆகும். அதுக்குள்ள யூ மஸ்ட் இன்க்ரீசஸ் 40லிருந்து 80 கொஸ்டினா என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஆவரேஜா 60 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 200 daysல என்ன கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், 12,000 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இந்த 12,000 கொஸ்டின் இனஃப் டு கிராக் நீட் 2026. ஓகே, ஆனால் இதை ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். அதுதான் பெரிய டாஸ்க். அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், MCQ முடிச்சிட்டிங்க அப்படின்னா வாட் இஸ் இட், அந்த அதை டெஸ்ட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு அட்டன் ஃப்ரீக்வெண்ட்லி, யூ ஹாவ் டு அட்டன் த டெஸ்ட். இந்த வீக்கில் ஒரு 2 chapter முடிச்சிருக்கேன், 3 chapter முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த வீக் யூ ஹாவ் டு அட்டன் த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் யூ ஹாவ் டு டூ த அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் எரர் அனாலிசிஸ் சொல்லலாம். அந்த எரர் அனாலிசிஸில் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட வீக்கஸ்ட் ஏரியா உங்களுக்கு தெரியணும். எகெயின் அந்த வீக்கஸ்ட் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ யூ மஸ்ட் டூ தட். வாட் இஸ் தட், அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் தியரி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், டெஸ்ட் அண்ட் வாட் இஸ் அனாலிசிஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா மென்டல் என்னவா இருக்கும், மென்டல் இஷ்யூவும் ஹெல்த் இஷ்யூ என்ன ஆகும், இதை நம்மளை கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும், ப்ரிப்பேர் பண்ண விடாது. பட் if you maintain consistency, definitely the NEET exam crack பண்ணலாம். Okay, so this must be known clearly. And one more thing is that நீங்க prepare பண்ணும்போது initially don't use the timer. டைமரை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணாதீங்க. டைமரை வச்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பயம் வந்துடும். ஏன்னா அந்த 40 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக உங்களுக்கு என்ன இருக்கும், 3 hours 2 hours ஆயிடுச்சு அப்படின்னா ஐயோ 3 hours நிறைய படிச்சிருக்கலாமே அப்படிங்கிறது தோணும். ஸோ இனிஷியலி டோன்ட் யூஸ் த டைமர். ஸோ ஒன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
தென் ஃபுல் டெஸ்ட்டுக்கு போகும்போது மட்டும் யூ ஹாவ் டு யூஸ் த டைம். ஏன்னா 3 ஹவர்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் கொஷின் அட்டன் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் நோ உங்களோட டைம், அந்த மேக்ஸிமம் கொஷின் அதை எடுத்துக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்போ நீங்கள் டைமர் யூஸ் பண்ணால் போதும். இனிஷியலி டோன்ட் யூஸ் டைமர். எஸ் ஆர் நோ? ஸோ நவ் இட் இஸ் அட் எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ ஐ டோல்ட் யூ தட் மேஜிக் நம்பர். ஸோ நீட் 2025 சொல்றது டஃப்பான கொஷினாக வந்துருச்சு, டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டஃப்பான கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணணுமா? இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் பண்ணுற கொஷின் ஈஸியாக இருந்தாலும் நீட் 2026 கிராக் பண்ண முடியும். ஏன்னா நீட் 2026ம் 2020 மாடல் மாதிரியே தான் இருக்க போகுது. ஸோ சம் ஸ்டேபிள் ஆர் ஸ்டாண்டர்ட் கொஷின் தான் கொடுக்க போகிறாங்க. அப்படின்னா நீங்கள் டிஃபிகல்ட் அட்வான்ஸ் லெவலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. யூ கேன் ப்ரிப்பேர் தட் ஈஸி கொஷின். அதுக்கான மேஜிக் நம்பர் தான் நான் இங்கே இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ என்னென்னு பாருங்க. ஸோ நீட் 2026 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஒன்லி ப்ராக்டிசிங் டிஃபிகல்ட் MCQ வில் கெட் செலக்டட். நோ. ஸோ இட் இஸ் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ த மேஜிக் நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, நீட் 2025ல ஓகே ஃபிசிக்ஸில் 80 மார்க் இருந்தால் போதும், கெமிஸ்ட்ரியில் 130 மார்க் இருந்தால் போதும், அண்ட் 320 மார்க்ஸ் இன் பயாலஜி இருந்தால் போதும். அதுவே உங்களை கிராக் பண்ணி விட்டுரும். எப்படின்னு பாருங்க. ஈவன் நீங்கள் ராங் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கொஸ்டின் ராங் பண்ணலாம்? 20 கொஸ்டின் ராங் பண்ணலாம் கெமிஸ்ட்ரியில், சரி ஃபிசிக்ஸில். அண்ட் 10 கொஸ்டின் எதில் ராங் ஆகலாம்? 10 கொஸ்டின் இன் கெமிஸ்ட்ரி. அண்ட் 8 கொஸ்டின் நீங்கள் தப்பாக போட்டாலும் உங்களால் நீட் 2026 கிராக் 2025 கிராக் பண்ணி இருக்க முடியும். அப்படின்னா டோட்டலாக 38 கொஸ்டின் ராங்காக போட்டிருந்தாலும் உங்களால் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண இருக்க முடியும். எதனாலன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் வாட் 80, 130, 320. உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் கொஸ்டின் என்னவா இருக்கும்? 128 கொஸ்டின். இந்த 128 கொஸ்டினே 512 மார்க் கொடுத்துருக்கும். இந்த 512 மார்க்கு நீட் எக்ஸாமை கிராக் பண்ணிருச்சு இந்த 2025ல. ஓகே, ஸோ நவ் இஸ் இன் ஒன் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு. ஸோ யூ மஸ்ட் பி நோ அப்படின்னா திஸ் இஸ் வாட் இஸ் அ மேஜிக் நம்பர். நீட் 2026ம் 2020 மார்க் தான் டஃப்பாக இருக்க போகுது. ஸோ ஐடியா பண்ணிக்கோங்க. ஸோ நியர்லி 100 மார்க் இன் ஃபிசிக்ஸ், ஓகே 140 மார்க் இன் கெமிஸ்ட்ரி, 350 மார்க் இன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. டெஃபினட்டாக நீட் எக்ஸாம் உங்களால் கிராக் பண்ண முடியும் நீட் 2026ல. ஓகே, ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. அப்படின்னா நீங்கள் 120 கொஸ்டின் அது எந்த மாதிரி தான் இருந்துச்சு? ஈஸி லெவல் தான் இருந்துச்சு. தென் பேலன்ஸ் 58 கொஸ்டின் என்னவா இருக்கும்? மாடரேட் டு ஹார்டாக இருந்துச்சு நீட் 2025. இப்போ 128 எடுத்திருந்தாலே உங்களால் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடிஞ்சிருக்கும். ஓகே, மினிமம் மார்க். ஸோ இதிலிருந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஒன், அதாவது பர்டிகுலர் கொஸ்டினை நீங்கள், அதாவது பர்டிகுலர் அசிஸ்டன்ட் ரீசன் டைப் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ வாட்ச் மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின், இதை நீங்கள் பர்டிகுலர் டாப்பிக்கை சூஸ் பண்ணி படிச்சிருந்தாலே இதில் உங்களால் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கும்? 20 to 25 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த 20 to 25 கொஸ்டின் இதில் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நியர் டு 600 இருக்கும், டாப் ரேங்க்ல வந்திருக்கலாம். ஓகே, ஸோ ஜிப்மர் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு. ஓகே, ஸோ யூ மஸ்ட் அவேர் தட் in this 2026 you have to go with this magic number. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்? அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ நீட் லாஸ்ட் 5 இயர் கொஸ்டினை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபுல் டெஸ்ட். அண்ட் ஆல்சோ ஜேஇ மெயின்ஸ் லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி NCERTயில் இருக்க புக் பேக் கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கணும். திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. NCERTயை படிக்காமல் ஃபுல் டெஸ்ட் எழுதாதீங்க. ஏன்னா சம்டைம் டைரக்ட் கொஸ்டின் NCERTலேருந்து வரும்போது ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. ஸோ தட் மஸ்ட் பி நோ. அண்ட் ஆல்சோ NCERT எக்ஸாம்பிள் ஃபார் அ பயாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். பயாலஜிக்கு NCERT எக்ஸாம்பிளர் கொஸ்டின்லேருந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுங்க. ஒன்ஸ் இஃப் யூ ஃபாலோ திஸ் ஸ்கெடியூல் ப்ராப்பர்லி, டெஃபினட்டாக உங்களால் நீட் 2026 எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். தேங்க்யூ.